அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் ஹியூமன் ரைட்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டினை கேட்கவே இல்லை என்றாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல இணைச்சி எழுதி தான் ஆகணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. என்னடா எல்லா டாப்பிக்குமே இதே தான் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால தான் இதெல்லாம் எழுதாமல் உங்களுடைய பேப்பரை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் எழுதினா மட்டும்தான் உங்களால் 36 பேஜை பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக ஃபில் பண்ண முடியும். டெக்னிக்கலி ஏதோ ஒரு கதை அடிக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்ச விஷயத்தை எழுதலாம் அப்படின்ற மாதிரி போங்க. உள்ள ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னால் என்னன்னும் போது இந்த 5 லைனை படிக்கும்போது தெரிய வரும். மனித உரிமைகள் கவுன்சில், ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் HRC என்பது உலகம் முழுவதும் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் சபை, UNO, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் வேணும்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னலால் மிக தெளிவாக இருக்குது. அதுலேருந்து டீட்டெயில்ஸை எடுத்துக்குங்க. எடுத்து அதையும் இணைச்சி எழுதுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மார்ச் 15ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அமைப்பாக நிறுவப்பட்டது. யுனைடெட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அமைப்பாக நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் ஜெனீவா நகரில் அமைந்துள்ளது. UNO எங்கே அமைஞ்சிருக்கோ அதே இடத்துல தான் இதுவும் அமைஞ்சிருக்கு. இந்த யுனைடெட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இதை இணைச்சி எழுத சொன்னாருன்னு. இதெல்லாம் இணைச்சி எழுதுனா தான் அது பேர் ஹியூமன் ரைட்ஸாக இருக்கும். சரி, அடுத்த ஒரு பேராகிராஃப் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அற்புதமாக தெரிய வரும். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான புகார்களை ஆய்வு செய்தல். இதனுடைய பணிகள் என்ன? ஒரு கவுன்சில் உருவாகுதுன்னா அதற்கு என்ன பணி எதனா இருக்கணும் இல்லைங்களா? அதனுடைய ஃபங்க்ஷன் எதனா இருக்கணும் இல்லையா? அதனுடைய ஒர்க் இருக்கணும். அதன் அடிப்படையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான புகார்களை ஆய்வு செய்தல், உலகமெங்கும் இருக்கக்கூடிய மனித உரிமைகள், உறுப்பினர்கள் நாடுகளின் மனித உரிமையை நிலையை மதிப்பீடு செய்தல். எல்லா நாடுகள் இருக்காங்க, அந்தந்த நாட்டில் எந்த மாதிரி மனித உரிமைகள் பேசப்படுது அப்படின்ற மாதிரி மதிப்பீடு செய்தல். மனித உரிமைகளை மேம்படுத்த பரிந்துரைகள் வழங்குதல். உங்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஐடியாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மக்கள் நலமாக வாழுவாங்க அப்படின்னு பரிந்துரை செய்தல். மனித உரிமைகளுக்கு பாதுகாப்பை வலுப்படுத்துதல் ஆகியவை இதன் முக்கிய பணிகளாக பார்க்கப்படுகிறது. மேலும் யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ, அதாவது UPR என்ற முறையில் அனைத்து நாடுகளின் மனித உரிமை நிலைகளையும் காலந்தோறும் ஆய்வு செய்கிறது. அங்கங்கே இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியை இந்த கவுன்சில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் மனித உரிமைகள் கவுன்சில் 47 உறுப்பினர் நாடுகள் உள்ளன. இன்றளவு பார்த்தீங்கன்னா 47 நாடுகள் பார்த்தீங்கன்னா இதில் உறுப்பினர்களாக இருக்குது. இவை யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எப்படி UNO ஜெனரல் அசம்பிளி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனவோ அதே போல் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அதாவது 48வது நாடு இங்கே வரணும் அப்படின்னா, 47 நாடு இருக்கு இல்லைங்களா, 48வது வரணும்னா இவங்க அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உலகளவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் மனித உரிமை மீறல்களை வெளிக்கொணர்வதிலும் இந்த கவுன்சில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எஸ், அதுதான் இதனுடைய மிக முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தது அப்படியே ஆங்கிலத்தில் இருக்குது, படிச்சுக்கிங்க. ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன், இன்வெஸ்டிகேஷன் அண்ட் வயலேஷன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட், ரெக்கமெண்டேஷன் டு ஸ்டேட்டு, இப்படிலாம் நீங்கள் நடந்துங்க அப்படிலாம் நடந்துங்கன்னு ஒரு கண்ட்ரிக்கு இன்சிஸ்ட் பண்ணுறது. ப்ரொமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அவேர்னஸ்ஸு, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன்களாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக மிக எளிமையான ஒரு டாபிக் தான், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது எப்போ எஸ்டாப்ளிஷ்டு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN ஜெனரல் அசம்பிளி ரிசொல்யூஷன் மூலமாக 60/251 அப்படின்ற நம்பரோட இதை பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு ஜெனீவா நகரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு ஆடட் பாயிண்ட்டு. இதெல்லாம் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வரும். எழுதுறது மட்டும் முக்கியம் கிடையாது, கட்டம் கட்டி காண்பிக்கணும். வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி பண்ணுங்கள்.
அவங்க வந்து 6ஆம் வகுப்புக்கோ இல்லை 10ஆம் வகுப்புக்கோ பேப்பர் கரெக்ஷன் பண்ண போல, ஒரு டிகிரி படிக்கிற ஒரு நபருக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய பார்வை வியூவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க 2-3 வார்த்தையை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் நல்ல நல்ல டெக்னிக்கலான வார்த்தைகள் உங்களுடைய பேப்பரில் எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அவ்வளவும் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.